உங்களுக்கு உங்களோட சைட் விஷன் கம்மியாகுதா? ஃப்ரீக்வெண்ட்டான ஹெட்டேக், ஐ ஸ்ட்ரெயின், நைட்டில் லைட்டுக்கு ஹேலோவாக தெரிகிறது, ஏர்லி வார்னிங் சைன்ஸாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு இருக்குதுன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த கண்டிஷன்ஸ்க்கு மெயினான ரீசன் குளோக்கோமா தான். குளோக்கோமானா கண்ணு ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லை, ஐக்குள்ளே இருக்கிற அக்வஸ் ஃப்ளூயிட் கரெக்டாக ட்ரெயின் ஆகாமல் இருக்கிறதுனால வர்ற இன்ட்ரா ஆக்குலர் ப்ரெஷர், அதாவது கண்ணுக்குள்ளே உள்ள ப்ரெஷர் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிறது தான். இந்த ப்ரெஷர் ஆப்டிக் நர்வ், அதாவது கண்ணுக்கு சப்ளை பண்ணுற நர்வ் ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணும். அதான் பிளட் ஃப்ளோ கம்மியாகி ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால நர்வ் செல்ஸ் ஸ்லோவாக டேமேஜ் ஆகிடும். குளோக்கோமா சைலண்ட்டாக விஷனை காலி பண்ணிடும். இனிஷியல் ஸ்டேஜில் பெரிய சிம்டம்ஸ் எல்லாம் இருக்காது. காஃபி அதிகமாக குடித்தா ப்ரெஷர் டெம்பரரியாக ரைஸ் ஆகலாம். ஆனால் க்ரீன்ஸ், ஃப்ரூட்ஸ், டீ, ஃப்ளாவனாய்ட்ஸ், ஆப்டிக் நர்வ்ஸ் எல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஜிங்கோ பைலோபா எஸ்பெஷலி நார்மல் டென்ஷன் குளோக்கோமாவில் ஆப்டிக் நர்வ் பிளட் ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்ணும். விஷுவல் ஃபீல்ட் டேமேஜை ஸ்லோ பண்ணும். சாஃப்ரான் ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக ஒர்க் பண்ணி ஷார்ட் டைமாக ப்ரெஷரை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான், ஆனால் ரிப்ளேஸ்மெண்ட் கிடையாது. குளோக்கோமா சைலண்ட்டாக வரும், ஆனால் டேமேஜ் ரொம்ப லவுடாக இருக்கும். ஏர்லி செக்அப் ஐ விஷனுக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்கும். டிடெக்ட் ஏர்லி, ட்ரீட் ஏர்லி, சி ஃபார் யுவர் லைஃப்.